ஹலோ கனிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட நம்மளோட ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்வே உடம்பு மோசமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகி நார்மல் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் இப்போது நம்ம ரஜினிகாந்த் சாரோட ஒரு கால் மட்டும் வீக்கம் அடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்றவரும் தெரிய ரொம்பவே பதறி போயிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு செப்டம்பர் 30 அப்போவே உடம்புநிலை மோசமாயிருச்சு. திடீர்னு அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் கழிச்சு நேற்று அவர் வீடு திரும்பிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்துச்சு. இன்னைக்கு அறிக்கைகள்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு பார்த்தா என்ன நடந்திருக்குன்னா, அவரோட ஒரு கால் மட்டும் வீங்கிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே மாத்திரைகள். கிட்டத்தட்ட மாத்திரைகள் அப்படின்றத அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி சுகர் மாத்திரைகள், அது மட்டும் இல்லாமல் பிபிக்கான மாத்திரைகள்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ மேற்கொண்டு இந்த ஆப்ரேஷனுக்கான மாத்திரைகள், இதுக்கான ரெக்கவரி டேப்லெட்ஸ், விட்டமின் டேப்லெட்ஸ், வைட்டமின் சொல்லி இது எல்லாத்தையுமே மிக்சடாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாத்திரையோட டோசேஜ் அவரோட வயதை தாண்டி இருக்கிறதுனால அது கண்டிப்பாக அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கால்களில் வீக்கம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு அவரையும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம ஒரு இடத்துல கொஞ்ச நாள் உட்காந்துட்டு இருந்தாலே கால்களில் வீக்கம் ஏற்படும், அங்கே ரத்த ஓட்டங்கள் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால இன்னும் அவர் வயது மூப்பு அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஸோ அதனால் பெட்லேயே இருந்திருக்கிறாரு. அதனால் கால்களில் வீக்கம் ஏற்படுது. அவர் இனிமேல் இறங்கி தரையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அது வீக்கம் ஆல்ரெடி குறைஞ்சிரும். ஸோ அதால் பெரிய அளவில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எப்பாடான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நடந்தே இமயமலைக்கு போவார், திடீர்னு சுறுசுறுன்னு இறங்குவார், படிக்கட்டில் ஏறுவார் இறங்குவார்னு சொல்லி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறதுனால பெரிய அளவில் அவருக்கு அந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. அவர் வீட்லேயே பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால காலை ரத்த ஓட்டம் கட்டாயி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு. இது ப்ராப்ளமே கிடையாது, இது ஒரு ஜென்ரலான விஷயம் தான். நீங்கள் போக போக நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே சராசரியாக மாறிடும். மற்றபடி நீங்கள் பெரிய அளவில் எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் லதா மேடம் ரொம்பவே எப்பாடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்களாம். ஃபேன்ஸுமே இப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் குமார் அவர் பேசினாரா இல்லை உண்மையாக ஏஐ வச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் பயணத்தை பற்றி ஒரு சூப்பர் டூப்பரான விஷயங்களை அஜித் குமார் சார் ஷேர் பண்ணதாக ஒரு ட்விட்டரில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயணம் தான் ஒரு வாழ்க்கையோட மனுஷனோட கல்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே உட்காந்து புக்கை திறந்து படித்தா பலவித விஷயங்களை கற்றுக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் வண்டி எடுத்துகிட்டோ பயணத்துலேயே நீங்கள் எல்லா பல தடவை மக்களை பார்க்கலாம், அவங்களோட வாழ்க்கை முறையை பார்க்கலாம், எப்படியாப்பட்ட மக்கள் இருக்காங்க, எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். பயணம் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை கொடுக்கும், அவனோட மொத்த நாகரிகத்தையுமே சொல்லிக் கொடுக்கும். ஸோ பயணம் பண்ணுங்கள், அதை தயவுசெய்து தவிர்த்துறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. என்னோட வாழ்க்கையை மொத்தமே மாற்றினது பயணம் தான். அதை நான் கண்டிப்பாக என்னாலும் விட போகிறது கிடையாது, என்ன வயசுலையும் விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசின விஷயங்கள் சோஷியல் மீடியா பயங்கர அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? அது மோஸ்ட்லி ஏஐ வீடியோவா இல்லை ஒரிஜினலாக அவர் பேசின வீடியோவான்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.